நம்மளோட ஃபாலோவர் ஷேர் பண்ணக்கூடிய உண்மை சம்பவங்களை ஒரு சீரீஸாவே போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்ட் 6 பத்தி பார்க்கலாம். நமக்கு இந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஷேர் பண்ணவர் சென்னையை சேர்ந்த நம்மளோட ஃபாலோவர் கோடம்பாக்கம் ஏரியால கேப் டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சேர்ந்து மொத்தம் 6 பேர் இவரோட ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. எப்பவுமே வேலை இல்லாத நேரத்துல ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து விளையாடுறது வழக்கம். அப்படி அன்னைக்கு விளையாடும் போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேர் கொடுக்கறாங்க. அந்த டேரை பண்றதுக்கு யாருமே முன்னாடி வரல. நம்மளோட ஃபாலோவரும் இன்னொரு நண்பரும் சேர்ந்து அந்த டேரை பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த டேர் என்னன்னா, நடுராத்திரி 12 மணிக்கு மேல சுடுகாட்டுக்கு போய் நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு 2.5 மணி நேரம் அங்கேயே இருந்துட்டு வரணும். இதுதான் அவங்க கொடுத்த டேர். இந்த டேரை பண்றதுக்கு நம்மளோட ஃபாலோவரும் ஒத்துக்கிறாரு. நம்மளோட ஃபாலோவரும் அவரோட நண்பரும் சேர்ந்து திருமுடிவாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டுக்கு போறாங்க. அங்க ஒரே ஒரு எரிமேடை மட்டும் தான் இருக்கான். அந்த ஒரு சுடுகாட்டுல உட்காந்து நான்வெஜ்ஜும் சாப்பிடுறாங்க. ஒரு 2.5 மணி நேரம் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஒரு சின்ன அறிகுறி கூட தெரியல. ஒரு வழியா டைம் ஆகுது, கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க. அப்ப நம்மளோட ஃபாலோவர் கண்ணுக்கு ஒரே ஒரு 1 ரூபாய் காயின் தெரியுது. அவர் பண்ண பெரிய தப்பே அவர் ஃப்ரெண்டு கிட்ட அந்த விஷயத்த சொல்லாம அந்த காயினை எடுத்து அவரோட கார்ல வச்சதுதான். ஒரு 2-3 நாள் கடக்குது. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அங்க போயிட்டு வந்ததையும் மறந்துட்டாங்க. சரியா 4வது நாள் அவருக்கு ஒரு சவாரி வருது. விடிய கால 5 மணிக்கு கஸ்டமரை பிக்கப் பண்ண போகணும். அந்த மாதிரி விடிய கால சவாரி வரப்ப அவர் ரூமுக்கு போய் தூங்குறது வழக்கம் கிடையாதான். அவரோட பார்க்கிங் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்துக்கு கீழே காரை போட்டு தூங்கிடுவாராம். அன்னைக்கும் அப்படித்தான். நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவருக்கு ஏத்த மாதிரி இந்த குப்பை தொட்டியில அவர் சாப்பிட்டு முடிச்ச வேஸ்ட போட்டு கார்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரு தூங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. அவரோட காருக்குள்ள யாரோ மூச்சு விட கஷ்டப்படுற மாதிரியான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. நேரம் கடக்க அந்த சத்தம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. என்னன்னு எந்திரிச்சு பாக்குறாரு. ஆனா காருக்குள்ள யாரும் கிடையாது. டயத்தை பாக்குறாரு. சரியா மணி 12:10. மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறார். சரியா மணி 2-2:30 கடக்குது. நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவரோட காருக்கு முன்னாடி யாரோ நிக்கிற மாதிரியான உணர்வு ஏற்படுது. எந்திரிச்சு பாக்குறாரு. பார்த்த இடத்துல உறைஞ்சு போறாரு. அவரோட காருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டிக்கு மேல ஒரு கருப்பு உருவம் உட்கார்ந்து அவர் சாப்பிட்டு போட்ட வேஸ்ட் கவரை பிரிச்சு அதுல இருந்து எதையோ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அவரை நோட் பண்ண விஷயத்த அந்த கருப்பு உருவம் நோட் பண்ண ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா காருக்கு பக்கத்துல வர ஆரம்பிக்குது. வேகமா காரை எடுத்துட்டு கிளம்புறாரு. நேரா வடபழனி போய் தான் நிக்கிறாரு. வேலையா அந்த 1 ரூபாய் காயினை எடுத்து வடபழனி கோயில் உண்டியல்ல போட்டாராம். இந்த ஒரு விஷயம் அவர் வாழ்க்கையில மறக்க முடியாத பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். இன்னும் இந்த மாதிரி நம்மளோட ஃபாலோவர் ஷேர் பண்ண உண்மை சம்பவங்கள் நிறைய இருக்கு. வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.